ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா vlog தாங்க. சித்திரக்கனியோட பார்ட் 1 வந்து ஆல்ரெடி நேற்று போட்டிருந்தேன். இது பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த வருஷம் இந்த சித்திரக்கனி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. அதனால் சித்திரக்கனியோடதும் சாமி கும்பிட்ணும். அந்த செவ்வாய்க்கிழமைங்கிறனால செவ்வாய் ஹோரையில் காலையில் 6 to 7 வந்து இந்த தடவை நான் சாமி கும்பிட்டேன். அதுக்காக நைட்டே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சொன்ன மாதிரி தீபத்தில் எண்ணெய் முதற்கொண்டு ஊற்றி திரி ரெடி பண்ணி வச்சுட்டு, கற்பூரம், ஊதுபத்தி, வெத்தலை, கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாமே பூ மட்டும் கட்டி இது பண்ணிவிட்டு சாமி கோலம் போட்டுட்டு தட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணி காலையில் சாமி கும்பிட்றது மட்டும்தான் பெண்டிங் வச்சுருந்தேன். அதே மாதிரி சித்திரக்கனியோட பிளேட்டும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக தான் பெட்ரூமுக்கு வரும்போது பெட்ரூம்லேருந்து சாமி ரூமுக்கு வரையில் உட்காந்துட்டு தான் வந்தேன். எங்கேயாச்சும் மேலே போய் இடிச்சிட்டோன்னா கூட என்ன ஆகும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே வந்துட்டு அப்படியே தடவினே வந்துட்டு, அப்புறம் இந்த முக்காலியோட கால் இந்த பெஞ்சோட ஸ்டூல் கால் பட்டோன்னே, சரி கடவுளே எனக்கு தெரிஞ்சா அப்புறம் திசையில் நான் இது பண்ணுறேன், கண்ணு முழிச்சு பார்க்குறேன், ஏதோ உத்துணுடாச்சும் கண்ணாடியில் என் பிம்பம் தெரியணும் சாமி அப்படின்னு சொல்லி தான் நான் வேண்டிட்டு இது பண்ணேன். ஃபஸ்ட்டு வேண்டியதில் அதுவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்ணை முழிச்சிட்டு நம்ம வேண்டுதலை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெத்தலை தீபத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போய் குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டு நான் சொன்ன மாதிரி அரிசி படி மட்டும் சாமிக்கிட்ட வச்சுருந்தேன். மற்ற எல்லாமே சித்திரக்கனி தட்டிலே வச்சிட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு சித்திரக்கனியோட சாமி கும்பிட்டு விளக்கேற்றி இது பண்ணேன். சொன்ன மாதிரி பூவெல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அதாவது பிளேஸில் சாமிக்கு எல்லா இடத்துலையும் வச்சுட்டு 6 சக்கரை இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர கோலம் போட்டு வெற்றிலை தீபம் ஏற்றியாச்சு. சங்கு பூவும் எங்கிட்ட இருந்துச்சு. அது வந்து சாமியோட வெற்றிலை தீபத்துக்கு இது பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே மல்லிகைப்பூலையே டெக்கரேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி செவ்வாய்க்கிழமை ஆல்மோஸ்ட் நான் என்னோடய ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் முன்னத்துக்கு ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் தெரியும். ஆப்ரேஷனுக்கு என்னென்னு தெரியல, அந்த 1 மாதமாகவே வந்து குமரங்குன்ற முருகன் என்னை வரவே வைக்கல. ஆனால் வாரம் வாரம் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்துட்டு குமரன்குன்றுக்கு போகலாம் கோயிலுக்கு, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தைப்பூசத்தன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்து காவடி எடுப்பார்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அவர் வந்துட்டு போயிருந்தப்போ எங்களுக்கு வந்து 3ஆம் பங்காளியில் ஒரு மச்சாண்டார் இருக்கார். அவர் கால் பண்ணி பேசி ஏன் குழந்தையா வரல அப்படின்னா, அதான் குழந்தைகளுக்கு ஆப்ரேஷனாக இருக்குது எப்படி வரதுங்க மச்சான் அப்படின்னு கேட்டு, சரி இப்போ உடம்பு எப்படி இருக்குது சாமின்னு சொல்லி கேட்டார். அதுக்கப்புறம் சரி குழந்தைகளுக்கு என்னாச்சும் வாங்கி கொடுத்துருங்க மாமா அப்படின்னு காட்டி அவர் வந்துட்டு வேலும் முருகனும் வாங்கி அமைச்சார். ஒரே இதில் இருக்க மாதிரி வாங்கினார். நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு காரணம் வந்து ஒரு சாமிகிட்ட பிரதிஷ்டை பண்ணிகிட்டே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே அப்பாவும் பொண்ணு வா வா டைம் ஆச்சுன்ற, ஏன்னா அவரும் வந்து ரெடியாக ஆஃபீஸ்க்கு போகணும். அதனால் டக்குன்னு ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். சரி அந்த விக்கிரகம் எடுத்துகிட்டு மல்லிகைப்பூ சாமிக்கும் கட்டியிருந்தேன், அதுவும் எடுத்துகிட்டு எப்பவும் போல் சாமிக்கு என்ன நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒரு சின்ன இதனால கொண்டு போகணும்னு நினப்பேன். ஆனால் இந்த தடவை நான் பிரசாதம் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் உடல்நிலை காரணம் பிரசாதம் பண்ண முடியல. சரி இருக்கிறத ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிட்டு போயிட்டு கோயிலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்டோட ஜூனியரும் எப்பவுமே வந்து வருவார். அவரோட அசிஸ்டண்ட்டு ஆஃபீஸில் 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். அவர் வந்து கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கார். 5 மினிட்ஸ் ட்ராவலில் தான் அவங்க வீடு இருக்கனால நாங்கள் அங்கே போய் நின்றுட்டு கால் பண்ணோம். அவரும் வந்துட்டார். சரி சாமி கும்பிட்டே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் வந்துட்டு சேர்ந்தே 4 பேரும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் கும்பிட்டு முன்னாடி பாப்பா வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமி கும்பிட்றதுல சாமியே கீழே இறங்கி வந்து போதுண்டா சாமி என்ன விடுங்கிற ரேஞ்சில் தான் நம்ம பாப்பா சாமி கும்பிடுவா. இருந்தாலும் சாமி கும்பிடுது அவளோட நம்பிக்கையை நம்ம எப்பவுமே வந்து இது பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோமோ குழந்தைங்க அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ. அதனால் நாம் நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்தோன்னா கண்டிப்பாக குழந்தைகளும் நல்ல விஷயமா கற்றுக்குவாங்க இல்லைங்களா. நான் சொன்னேன் இல்லைங்களா, அவரோட ஜூனியர் இவர். என்னன்னு தெரில, அவரும் ப்ளூ வித் ஒயிட் ஷர்ட்டு, பாப்பாவும் ப்ளூ வித் ஒயிட்டுங்கிறனால மாமான்ட்டு ஓட்டிகிட்டு போயிட்டார். 2 பேரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கின்னு பார்த்து சரியான கூட்டம். சித்திரக்கனி செவ்வாய் சொல்லவா வேணுங்க. அப்புறம் பார்த்தா அன்னதானத்துக்கு பெரிய லைனே போயிட்டு இருந்துச்சு. சரி அன்னதானத்துக்கு முருகன் நம்மளுக்குன்னு சோறு இருக்குமா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நினச்சோம். ஆனால் இப்போ உள்ள சாமி கும்பிட்டு வந்து பார்க்கும்போது அன்னதானம் முடிஞ்சு. சரி முருகன் என்ன பண்ணாலும் சரி நம்மளுக்கு வீட்டில் இருக்க சோறு தான் எழுதியிருக்கா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் முன்னாடி பிள்ளையாரை கும்பிட்டு உள்ளே போய் இது பண்ணிட்டு இருந்தோம். அங்கே வந்து இன்னுமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தாங்க இருக்குது கோயிலுக்கு. அப்புறம் வெளியே வந்து சாமி வந்து மயில் வாகனத்தில் வச்சுருந்தாங்க. சாமி கும்பிட்டு நான் வீட்டில் இருந்து வந்து ஒரு 4
ரசத்தாளி பழம் கொண்டு போயிருந்தேன். சரி சாப்பிட்டுக்கலாம் அங்கேயேன்னு சொல்லிட்டு கோயில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். எதுக்கும் எதா இருந்தாலும் சரி கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு போனேங்க. அப்புறம் நான், அவரு, பாப்பா, அவன் தம்பி எல்லாருமே 4 பேர் சேர்ந்து சாப்பிட்டு முன்னாடி இருந்த விநாயகர் கும்பிட்டு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே வந்து இடுமன் கடம்பன் 2 பேத்தையும் கும்பிட்டு ஆஞ்சநேயர் இருந்தார், அவரையும் கும்பிட்டு மனநிறைவோடு வீட்டுக்கு வந்தோன்னே சொல்ல. ஏன்னா கோவிலுக்கு போகும்போது 1008 நம்மளுக்குள்ள உள்ளே ஓடிட்டே இருக்கும். எதா இருந்தாலும் ஒரு நிலைப்படுத்தி எல்லாம் நீ பார்த்துக்குப்பான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டோம். எது நீ கொடுத்தாலும் சரி நல்லதுக்கேன்னு சொல்லி நினச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா அந்த முருகரும் வேலும் அந்த பிரதிஷ்டை பண்ணுச்சு இல்லைங்களா, பூவோடு கொடுத்தாங்க. அங்கே அந்த அரளிப்பூ அதோடு வச்சு பிரதிஷ்டை பண்ணேன். முருகனோட அருளும் கிடைச்சி நம்புகிறேன். எல்லாத்துக்கும் நல்லதாகவே நடக்கட்டும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.